ஏய் இத செய்யணுமாடி? இல்ல முத்து மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த ஊடு ரெண்டு பேர் மேலமே தப்பு இருக்குது. சாவு வீடியோ வெளிய வந்தா உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. இதெல்லாம் வேணாமே. அப்ப எந்திரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஏன் சந்தோஷம் போனா உனக்கு பரவாயில்லையா? ஏன் அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். நீ வாங்குன சாம்பிள் தான். நம்ம அடி எப்படி இருக்குன்னு இவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க. இத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அவங்க வீட்ல மாட்டணும். அப்பதான் ஏன் பிரச்சனை சரியாகும். 2 மாசத்துல ஆட்சி கழிச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குதுங்க. வாங்க மாடி மேல ஏறி போய் கங்கையில குதிச்சு தப்பிச்சிடலாம். ஆண்டி அப்படிலாம் இல்ல ஆண்டி. பேர் கூட தெரியாத நல்ல பையனா இருக்கிறான், அவன் ஏன் போட்டு அடிக்கிற? ஏன் இப்படி பண்ணா என்னடா? அவங்க மலமலன்னு வளர்ந்துட்டே போறாங்க. நீ தானே சொன்ன நான் அடிச்சு நீ பார்த்ததில்ல. நீ இன்னும் கொஞ்ச நாள்ல ஒசரமான இடத்துக்கு போயிடுவாங்க. அவளுக்கு அவனை விடுறேன், பொழைச்சு போ. ஜக்கன் சிரிப்பு, இது ஒண்ணும் உங்க பூக்கடை இல்ல. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். கூட மாதிரி இருக்கலாம், சாகன மாதிரி தான் இருக்கக்கூடாது. டேய் இருக்கும் அங்க எல்லாம் போயிடுவீங்கல்ல. சுண்டல் அது இதுன்னு நல்லா சாப்பிடலாம்ல. நாங்க ஒண்ணும் உங்கள மாதிரி ஆளுங்களால சார் எந்த ஒரு நல்ல திட்டமும் வர்றது இல்ல. சாப்பிடுறதுக்காக எல்லாம் போக மாட்டோமா? அதானே, உங்களை எல்லாம் யாராவது கூப்பிடுவாங்களா? முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட இந்த மாதிரி டைரக்டா பேச நிறுத்திக்கோ. முன்ன பின்ன கோலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல இதுதான் முதல் தடவையா? டீச்சரா அவங்க பிரின்சிபல். இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பெரிய வீட்டமெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. நான் யாருன்னு என்ன கேக்குறத விட விஜயா, போதுமா? ஓ சந்தேகம் தீர்ந்துருச்சா?